கர்த்தர் நல்லவர். இந்த மாலை நேரத்தில் கூட இந்த பைபிள் ஸ்டடி மூலமாய் உங்களை பார்ப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வதாக. போன வாரத்தில் செட் த மைண்ட், உங்களுடைய மனதை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நீங்கள் வைக்க வேண்டும். மனதை மாற்றாத வரை நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வராது. ரைஸ்லாம் ஒரு யானையை, குட்டி யானையை அவர்களுடைய இந்த சர்க்கஸ்க்காக பழக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, அந்த குட்டி யானையில் நல்ல பெரிய ஒரு செயினை, இரும்பு சங்கிலியை கட்டி வச்சுட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 அடிக்குள்ள அந்த அந்த குட்டி யானை என்ன பண்ணுன்னா, அந்த 5 அடிக்குள்ளே தான் போகும், திரும்ப உள்ளே வந்துடும், திரும்ப 5 அடிக்கு போகும், திரும்ப உள்ளே வந்துடும். இப்படியே அது வளர வளர கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த இரும்பு செயினை எடுத்துக்கிட்டு வெறும் கயிறை மாத்திரம். முதலாவது அந்த இரும்பு செயின் இருக்கும்போது அந்த குட்டி யானை பல முறை முயற்சி செய்தது, எப்படியாவது இந்த இடத்த விட்டு நான் வெளியே போகணும்னு சொல்லி. அது ஒவ்வொரு தடவை முயற்சி பண்ணும்போதெல்லாம் அந்த 5 அடிக்கு மேலே அதனால் போக முடியல. மறுபடியும் முயற்சி பண்ணிச்சு, 5 அடிக்கு மேலே போக முடியல. இதனால் அது ரொம்ப சோர்ந்து போயிட்டு 5 அடிக்குள்ளே மட்டும் போயிட்டு எதுக்கு வலி ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துடுச்சு. அதுக்கடுத்து அந்த யானை வளர்ந்த பிற்பாடு என்ன நடந்துச்சுன்னா, சாதாரண கயிறு தான் கட்டி வச்சாங்க. ஆனால் அந்த குட்டி யானை நினச்சிச்சு, அந்த 5 அடி தான் நம்மளால் போக முடியும், அதுக்கு மேலே நம்மளால் வீச முடியாது, போக முடியாது என்று அந்த மனதிலே அந்த குட்டி யானைக்குள்ளாக ஆழமாக, இப்போது குட்டி யானையில் பெரிய யானை பிரைஸில், ஆனால் மனதில் நினைஞ்சிருச்சுன்னா அந்த 5 அடிக்குள்ள தான் போயிட்டு நம்மளால் இந்த செயினை விட்டு, இந்த இரும்பு செயினை விட்டு வெளியே போக முடியாது, நமக்கு விடுதலை இல்லை அப்படின்னு நினச்சிச்சு. ஆனால் இப்போ மாற்றப்பட்டிருக்கிறதோ சாதாரண ஒரு கயிறு. அதனுடைய பலத்தை வச்சு அந்த கயிறை ஒரு அசைச்சா நின்றுடும், வெளியே புறப்பட்டு போகலாம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்முடைய ஆவி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனதில் பாருங்கள், நம்ம சிறு பிராயத்து முதல் நம்முடைய எந்தெந்த பகுதியில் நம்ம தோற்று போனோமோ, எந்தெந்த பகுதியெல்லாம் பிசாசு நம்மளை தாக்கினானோ, அந்த பகுதியெல்லாம் நம்முடைய மனதில் கடந்த நாட்கள் நம்ம தியானித்தோம். மனம் என்பது வெளிமனம், உள்மனம், இல்லாவிட்டால் ஆழ்மனம், வெளிமனம். ஒரு காரியம் நம்முடைய மனதில் ஆழமாய் அது ஒரு நன்மையான காரியமாக இருக்குமானால் நல்லது, அது ஒரு தீமையான காரியமாக இருக்குமானால் பாருங்கள், ஒரு சிறு பிராயத்தில் எதையோ ஒன்றை குறித்து நம்ம பயப்படுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் தெரியும், சிறு பிராயத்தில் நான் டெட் பாடியை பார்த்து பயந்தான். திரும்ப பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வர எங்கேயாவது ஆம்புலன்ஸோ டெட் பாடி போயிடுச்சுன்னா பயம் வந்துடும். ஏன் அப்படின்றால், நாம் ஒரு காரியத்தை நினைச்சு அது பயப்பட அதனுடைய ஆழ் மனதில் உருவாயிடும். அதே போல் சில பேருக்கு தாழ்வு மனப்பான்மைகள், சில பேருக்கு பயம், சில பேருக்கு நம்ம அந்த பொருளாதாரத்திலிருந்து நம்மளால் ஆசீர்வாதமாக வாழ முடியாது, நம்மக்கிட்ட நிறைய பணம் கிடைக்காது, நம்ம ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், நம்ம இந்த பின்னணியிலேருந்து வந்திருக்கிறோம், நமக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க, நம்மளால் ஒரு வீடு கட்ட முடியாது, நம்மளால் ஒரு பெரிய முன்னேற்றமான வாழ்க்கை வாழ முடியாது, இப்படி பல காரியங்கள் நம்முடைய மனதில் பிசாசு நினைஞ்சிருவான், ஒரு ஆழ் மனதில் அதை பதிய வைப்பான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நற்செய்தி, நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே வேதவசனம் சொல்லுது, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவே எல்லாம் மனதில். அதெல்லாம் நம்ம போன வாரம் தியானிச்சோம். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குது, கிறிஸ்துவின் இருந்த அதே சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று போன வாரம் நம்ம தியானிச்சு கொண்டிருந்தோம். அப்போ ஒன்று நம்ம யோசித்து பார்க்கணும், நம்முடைய மனதை ஏன் கவனிக்க வேண்டும்? மனதை நம்ம கவனிக்கலைன்னா, நீங்கள் பாருங்கள், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், நீ வேத வசனம் சொல்லுகிறது, நாம் இப்பொழுது நம்ம விடுதலை ஆக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லை. பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, வியாதியிலிருந்து விடுதலை இல்லை, தரித்திரத்திலிருந்து விடுதலை இல்லை, பற்றாக்குறையிலிருந்து விடுதலை இல்லை, பயத்திலிருந்து விடுதலை இல்லை.
கண்ணீர், பிரச்சனை, அதே டென்ஷன், அதே சோர்வு. ஆனால் நம்ம கிறிஸ்துவுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம். ஆனால் நம்ம விடுதலை, ஆவியில் விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆனால் மனதில் இந்த விடுதலையை நம்மளால் உணர முடியல. அந்த குட்டி யானை போல இன்னைக்கு அந்த குட்டி யானை வளர்ந்துருச்சு. அது ஒரு சாதாரண கயிறு தான். அதனால் அந்த கட்டை விட்டு வெளியே வர முடியும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்ற பிரமாணத்தின்று. அப்போ பாவத்தின் விளைவு தான் தருத்தரம், பாவத்தின் விளைவு தான் வியாதி, பாவத்தின் விளைவு தான் பயம், பாவத்தின் விளைவு தான் தோல்வி. அப்போ இதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று ரோமர் 6ஆம் அதிகாரத்திலையும் ரோமர் 7:7 சொல்லப்படுகிறது. நம்மை கட்டியிருந்த அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து நாம் இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம ஆவியில் விடுதலை ஆகிட்டோம். இப்போ மனதில் சின்ன கயிறு தான். என்னன்னா, இந்த உலகம் என்ன சொல்லுதுன்னா, நீ இன்னும் விடுதலை ஆகலை. உன் மனசு என்ன சொல்லுதுன்னா, நீ இன்னும் விடுதலை ஆகலை, இன்னும் நீ உனக்குள்ள பயம் இருக்குது, நீலாம் வந்து ஒரு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ முடியாது, நீலாம் வந்து ஒரு கடல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது, நீலாம் ஒரு தைரியசாலியாக வாழ முடியாது. இப்படி பல எண்ணங்களிலும் பிசாசு போராடுறான். ஆனால் அவையெல்லாம் சிம்சோன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது அவர்கள் கட்டியிருந்த அந்த கயிறு நெருப்பு போட்ட நூல் போல் ஆச்சான். ரைஸ்லா, இன்னைக்கு உங்கள் மனதில், தேவ பிள்ளைகளுடைய மனதில் சொல்கிறேன், தேவ பிள்ளைகளுடைய மனதில் சத்துரு பாருங்கள், எண்ணங்கள் எப்பொழுது உருவாகிறது என்றால், குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும்போது. அதனால தான் பாருங்கள், இஸ்ரேல் தேசத்துலலாம் ஒரு 3 மாதம் 4 மாதம் வரை வீட்டில் இருக்கலாம். அதுக்கு பிற்பாடு அவங்க குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு அவங்க வந்துடணும். அங்கே என்னென்னா நல்ல துதி பாடல்கள், வாக்கு திட்டங்கள், அது மாதிரி நல்ல மேக்ஸ் போட்டு பார்க்கணுமா மாசமாக இருக்கிற சகோதரிகளுக்கு. அந்த நாலேஜ் இன்னைக்கு யூதர்கள் பாருங்கள் உலகம் முழுவதும் சாதிக்கிறாங்க. நம்ம சிந்திக்கிற அந்த ஒரு தாய் சிந்திக்கிற அந்த சிந்தனை அந்த பிள்ளைக்குள்ளாய் கடந்து செல்கிறது. அப்போ அங்கே ஆரம்பித்த அந்த எண்ணங்கள் ஆண்டுடைய வருகை வர நம்ம ஜீவனுக்கு நாளெல்லாம் அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 50,000 முதல் 60,000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கலாம். ரைஸ்லாம் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா, 90% கடந்த கால நினைவுகள் தானா. ரைஸ்லாம் ஏன்னா புதிய எண்ணங்களால் பாருங்கள் 90% ஒரு மனிதன் கடந்த கால வாழ்க்கையில் அவன் தோல்வியை, இல்லாமட்டான பற்றாக்குறையை, நெருக்கடியை, ஏழ்மையை, பாவங்களை, வியாதியை, பயத்தை இதை அனுபவிச்சுருந்தான்னா அவன் அந்த எண்ணங்கள் வந்து வெளியே வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் நமக்கு ஒரு நற்செய்தி, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் மறுபடியும் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்க சபையில், கடந்த காலத்தை குறித்து யோசிக்காதீங்க. இல்லையா? ஏன்னா நமக்கு 1990 என்ன நடந்துச்சுன்னு ஓடிட்டு ரேசலாக நம்முடைய மூளை ஃபங்க்ஷனை பார்த்தா கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் எவ்வளோதான் கம்ப்யூட்டருடைய ஹார்ட் டிஸ்க் எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம இப்போது அந்த கம்ப்யூட்டருடைய காரியத்தை வந்து மூளைக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பர்சன்டேஜ் தானா. மூளை வந்து அவ்வளோ ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடியாக இருக்குதான். ரைஸ்லாம் பாருங்கள், நம்மளே பாருங்கள், நம்ம 5ஆவது வகுப்பில் நம்ம எந்த ஸ்கூலில் படித்தோம், எப்படி விளையாண்டோம், அதில் ஞாபகம் இருக்கு பாருங்கள். ரைஸ்லாம் பாருங்கள், ஒரு மலர் நினைவு போல நல்ல கதைகள் எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வர நல்லா ஓடி விளையாண்டது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ரைஸ்லாம் அந்த எந்த ஊரில் இருந்தோம், எப்படி விளையாண்டோம், இப்போ நல்லா பாருங்கள். அப்போது நீங்கள் சிறு பிராயத்து முதல் உங்களுடைய எண்ணங்கள் அப்படியே மூளையில் என்ன செய்கிறது, பதிவாகிறது. ஆனால் இது நன்மையான எண்ணங்கள் இருக்குமானால் அது நம்ம வாழ்க்கையில் அது முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆனால் நம்ம கடந்து வந்த பாதை ஒரு கண்ணீரின் பாதையாகவோ, ஒரு தோல்வியின் பாதையாகவோ, பயம் நிறைந்த பாதையாகவோ, இல்லாமல் ஒரு தவறாக நடத்தப்பட்ட ஒரு பாதையாகவோ, ரொம்ப தாழ்வு மனப்பான்மையான பாதையாகவோ அப்படி இருக்குமானால்
இந்த எண்ணங்கள் தான் நிகழ்காலத்தையும் பாதிக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, முந்தினதை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத. இதோ நான் புதிய, இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைஸ்லா ஏன் ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை 2 நாளைக்கு முன்பாக பேசியிருந்தேன் காலேஜ் ஜெபத்தில். இன்னைக்கு உண்மையாகவே 2-3 பேர் ஃபோன் பண்ணி பேசினாங்க. பாருங்க, அதை நீங்கள் முக்கியமாக அதை கேளுங்க. ஒவ்வொரு நாளும் அது தனிமே அமைதியாக உட்காந்து கேட்டால் புரியும். ரைஸ்லாம் ஏன் அதிகாலையில் ஏன் ஜெபிக்கணும்? அதிகாலையில் நம்ம நல்லா இரவு நேரம் நன்றாக நம்ம தூங்கினோமானால் காலையில் நம்முடைய பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்ல தெளிவாக இருக்கும். அந்த காலையில் நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை, விசுவாச அறிக்கைகளை, அந்த காலையில் தேவனுடைய சத்தத்தை நல்ல துதி பாடல்களால், மகிழ்ச்சியினால் நீங்கள் ஒரு நாளில் அந்த நாளை நீங்கள் தான் உருவாக்குறீங்க. முதல் 1 மணி நேரம் நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கீங்களோ அதுதான் அந்த நாள். ரைஸ்லாம் முதல் 1 மணி நேரத்தில் நல்லா துதிச்சு மகிழ்ச்சியாக பாடி சந்தோஷமாக அந்த நாளை வரவேற்று யோசித்து பாருங்கள். நாளைக்கு நமக்கு காலையில் கிறிஸ்மஸ் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் நம்ம உருவாக்கி விடுகிறோம். ரைஸ்லாம் காலையில் நமக்குள்ள ஒரு உற்சாகம் வந்துடுது. காலை 4 மணிக்கு ஆராதனையாக இருந்தாலும் 5 மணிக்கு ஆராதனை இருந்தாலும் நம்மளால் என்ன செய்ய முடியுது, எழுந்து வர முடியல. நம்ம ஒரு உற்சாகமான ஒரு நாள், ஒரு பண்டிகை நாள். அதனால் நம்முடைய மனதை நம்ம என்ன செய்கிறோம், முதல் நாள் இரவிலே என்ன செய்கிறோம், ஒரு உற்சாகத்தில் ஆயத்தம் பண்ணுறோம். அப்போ காலையில் எழுந்திரிச்சு நம்ம குளித்து அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது பாருங்கள், அந்த நாள் ஒரு மற்ற நாளை காட்டிலும் அந்த நாளை நினச்சி பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ரைஸ்லாம் அதுக்கப்புறம் பாருங்கள், புத்தாண்டு அதுவும் ஒரு நல்லா இருக்குது இல்லையா. அது போல் ஈஸ்டர் ஆராதனை. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஈஸ்டர், கிறிஸ்மஸ், புத்தாண்டு அந்த நாள் தான் மகிழ்ச்சி. ஒரு பர்த்டே வச்சுக்கோங்க, உங்களுக்கே பர்த்டே வருது அப்படின்னா அந்த நாளில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு மகிழ்ச்சி. ஒரு திருமண நாளை நினைக்கும் போது காலையில் முதல் நாளே அதை நினைச்சு ஒரு மகிழ்ச்சிக்கு ஆயத்தம் பண்ணுறோம். அதே போல் ஒவ்வொரு நாளும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்படி தேவன் உண்டாக்கியிருக்கிறார் இல்லையா. நம்முடைய வாழ்க்கையில் நடந்த நன்மைக்கு, ஏன்னா அந்த நாளை நம்ம முதலே பார்க்குறோம். நாளைக்கு சொல்கிறோம், இன்றைக்கி நம்ம காலையில் அன்றைக்கி கிறிஸ்மஸ் அன்றைக்கி ஏதாவது பேச்சுவார்த்தை எப்பா இன்னைக்கெலாம் இப்படி பேசாதீங்க இல்லையா. இல்லைன்னா பர்த்டே அன்றைக்கி சொல்லுவாங்க, நீங்கள் அவன் பிறந்த நாள் அதிகமாக நேசிக்கிறவனை நான் நேசிக்கூடாது, திட்டக்கூடாது, பேசலாம். அவனும் நினைப்பான் இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் அதனால் நான் நேசிக்க மாட்டேன், இப்படி நடந்து கொள்ள போகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய முதல் நாள் இரவிலே உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் ஆயத்தம் பண்ணணும். நீங்கள் இரவிலே படுக்கும்போது எதை சிந்திக்கின்றீர்களோ அதுதான் மறுநாள் காலையில் உங்களுக்கு வெளிப்படும். ரைஸ்லாம் நீங்கள் இரவில் சோர்ந்து போய் கவலைப்பட்டு இல்லை தவறான எண்ணங்களோடு இல்லை வேதனையோடு நீங்கள் படுக்கைக்கு போயிங்கன்னா மறுநாள் காலை எழுந்திரிச்சோன்னா அதே சோர்வு, அதே எண்ணம். நீங்கள் வேணால் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ரைஸ்லாம் அதனால தான் நம்ம சொல்கிறாங்க, 1 மணி படுக்கைக்கு போவதற்கு முன்பாக 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே நம்ம செல்ஃபோன், டிவி இதெல்லாம் பார்க்குறது நிப்பாட்டணும். ரைஸ்லாம் அல்லேலூயா. ரைஸ்லாம் பாருங்கள். அப்போ என்ன பண்ணணும், நல்ல கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும், நல்ல குடும்பமாக ஜெபிச்சு பாருங்கள். இரவு நேரங்களில் தேவ பிரசன்னோடு படுக்கணும், இல்லை வசனங்களை சொல்லிக்கிட்டே படுக்கணும், நல்ல பாடல் சத்தத்தை கேட்டு படுக்கணும். அந்த நாளில் உங்களுக்கு பிடிக்காத காரியம் நடந்துச்சுன்னா அந்த நபரையோ அந்த பிடிக்காத நாளை நீங்கள் டெலீட் பண்ணிடணும். ரைஸ்லாம் அந்த வேண்டாம், அதை மன்னிக்கிறேன், நான் விட்டுறேன், ஆனால் இந்த நாளில் என்னை நடத்தினார், அதுக்காக நன்றி. நன்றி உணர்வோடு இதெல்லாம் மிகவும் கவனிக்கணும். கடந்த நாட்கள் நம்ம தியானிச்சோம், கடந்த பைபிள் ஸ்டடியில் நீ ஒரு நிமிடத்தை நீ செட் பண்ணுறது தான் அது ஒரு நாளாக மாறுகிறது, ஒரு நாள் தான் வாரமாக மாறுகிறது, ஒரு வாரம் தான் ஒரு மாதமாக மாறுகிறது, ஒரு மாதம் தான் ஒரு வருடமாக மாறுகிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை கவனித்து கொண்டு அந்த எண்ணங்களை நீங்கள் வடிவமைக்க வேண்டும். ரைஸ்லாம் இது எங்கே ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அதிகாலையில் ஆரம்பிக்கலாம். நீங்கள் போய் நீங்கள் சொல்கிற நேரத்தில் நீங்கள் போய் அதிகாலை ஏன் ஜெபிக்க வேண்டும், உங்கள் எண்ணம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்,
ஒரு நாள் சிறப்பாக இருக்கணும், அந்த நாள் முழுவதும் நீங்கள் உற்சாகமாக வேலை செய்யணும், அந்த நாளில் உங்களுக்கு நன்மை தான் உண்டாகணும் அப்படின்றால் நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது அந்த நாளுடைய ஆரம்பத்துக்கு போய்விடுங்கள். ரைஸ்லா அந்த நாளுடைய ஆரம்ப நிமிடமே எனக்கு வெற்றி நிமிடமாக மாறப்படுகிறது. அல்லேலூயா. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம எவ்வளோ ஆயத்தமாகி போயிடும். ரைஸ்லா அது போல நீங்கள் பாருங்கள், நாளைக்கு ஒரு ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னா நம்முடைய மனது தெரிஞ்சிருது. கரெக்டாக ஒரு 5 மணிக்கு ட்ரெயினை பிடிக்கணும்னா கரெக்டாக தெரிஞ்சிருச்சு. நம்ம தூக்கத்தை விட்டு எந்திரிக்கிறோம், புறப்படுகிறோம். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் தேவ சமூகத்தில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாக சொல்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. அவர் இருட்டோடு எழுந்து அந்த படுக்கையை விட்டு தனியாக போயிட்டார். அல்லேலூயா. எழுந்து வனாந்தரமான இடத்துக்கு வாக்கிங் போயிருக்கார். பிரேஸ்லா போய் தேவனோடு ஐக்கியப்பட்டார். இந்த செய்தி தான் நான் இதில் பேசியிருக்கேன், நீங்கள் கவனிங்கள். அப்போது ஒன்றை நீங்கள் கவனிக்கணும், நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்வு நாம் சிந்தித்த எண்ணங்களுடைய விளைவு தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாளில் நம்ம போன வாரத்தில் நம்ம அதிக காரியங்கள் சிந்தித்தோம். அதை நீங்கள் அந்த கேசட்டில் நம்ம அந்த யூடியூப்பில் போய் நீங்கள் பார்க்கலாம். செட் த மைண்டு. இந்த நிமிடம் ரைஸ்லாம், இந்த நிமிடம் இன்னைக்கு நம்ம செட் த மைண்டு. இந்த நாள் அல்லேலூயா, இன்று இது கர்த்தர் உண்டு பண்ண நாள். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாள் நான் செட் பண்ண போகிறேன். இந்த நாளை நான் என்னென்ன செய்ய போகிறேன், இந்த நாளில் நான் யாரெல்லாம் பார்க்க போகிறேன், இந்த நாளில் நான் இப்படி படிக்க போகிறேன், ஜெபம் பண்ண போகிறேன். இந்த நாளை குறித்து நீங்கள் உருவாக்க வேண்டும். நீங்கள் ஒரு நாளை உருவாக்கிட்டீங்கன்னா அந்த வாரம் உங்களுக்கு அற்புதமாக, நன்மையாக, மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு வாரத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி சரியாக உருவாக்கிட்டீங்கன்னா அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஒரு மாதத்தை நீங்கள் சரியாக உருவாக்கி கவனிச்சிட்டீங்கன்னா நாளைக்குன்னு என்ற ஒரு காரியத்தை நீங்கள் தள்ளி போடாமல் அந்தந்த நாளில் வேலையை அந்த காரியம் செய்யும் போது அந்த மாதத்தை நீங்கள் சரி பண்ணும்போது உங்களுடைய எதிர்காலமே சரியாயிடும். ரைஸ்லா இப்போ பாருங்கள், அநேக நேரங்களில் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது பாருங்கள். உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக அமைய வேண்டும். என்னுடைய எதிர்காலம் ஒரு செழிப்பாக அமைய வேண்டும். என்னுடைய எதிர்காலம் அள்ளி கொடுக்கிறதாக அமைய வேண்டும். என்னுடைய எதிர்காலம் வியாதி இல்லாத எதிர்காலமாக எனக்கு அமைய வேண்டும். என்னுடைய எதிர்காலம் நிம்மதி, மகிழ்ச்சி, இதனால என் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் நிகழ்காலத்தை கவனிங்கள். ரைஸ்லா நிகழ்காலத்தை நீங்கள் கவனிக்காத வரை உங்களுடைய எதிர்கால வாழ்வை நீங்கள் அனுபவிக்க முடியாது. ரைஸ்லா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நிகழ்காலத்தை நீங்கள் சரி செய்யாத வரை உங்களுடைய எதிர்காலம் மகிமையாக இருக்க போவது இல்லை. நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்கள். என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நம்முடைய நிகழ்காலம் நம்முடைய கடந்த காலத்துடைய விளைவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் இருக்கிற நினைவுகளை நாம் நிகழ்காலத்தில் கொண்டு வரக்கூடாது. நிகழ்காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையை, வாக்கு தத்தங்களை ஒரு புதியதாக அந்த நாளை நீங்கள் உருவாக்கணும். உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையணும், நான் நல்லா முன்னேறணும், நான் எழுதி பிரகாசிக்கணும், பெரிய மாற்றத்தை நான் உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுடைய நிகழ்காலத்தை சரி செய்யணும். உங்கள் நிகழ்காலத்தை அப்போ நிகழ்காலத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? அதிகாலையிலே ஆரம்பிக்கணும். ரைஸ்லா இன்னைக்கு சூப்பர் நாள், இந்த நாளை நான் வரவேற்கிறேன். அல்லேலூயா. சிலர் பாருங்க, நான் தூக்கத்தை விட்டு எந்திக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு நோக்கமும் இருக்காது. இப்போ நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு காரியம் செய்யணும்னா நம்ம உடனே எந்திரிச்சிடணும். இப்போ பாருங்க, இப்போ ஸ்கூல் லீவு, காலேஜ் லீவு, கம்பெனி லீவு, எதுவுமே இல்லை, எல்லாமே ஒன்றும் இல்லை. நான் எந்திரிச்சு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. ஆனால் நீங்கள் தேவோட பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கோல் இருக்கணும். ரேஷனாக ஒரு ஏர்வு இருக்கணும். தெய்வம் என்னை கொண்டு இவ்வளோ பெரிய காரியம் செய்ய போகிறாங்க, என்னை கொண்டு இவ்வளோ காரியங்கள் ஆண்டு செய்ய போகிறாங்க, நான் ஒரு பெரிய நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன்.
தேவன் மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காரு. உங்களுடைய தரிசனம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் அதை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையின்படியாக நீங்கள் போக வேண்டும். அப்போ நீங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும். நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப விரும்புவாங்க, எனக்கு இப்படிலாம் நடக்கணும் அப்படிலாம் நடக்கணும் பாஸ்டர், என் வாழ்க்கை இப்படிலாம் மாறணும், ரொம்ப ஆசை இருக்கும். கற்பனைகள், ட்ரீம்ஸ் நிறைய இருக்கும். நான் இப்படிலாம் மாறணும், என் குடும்பம் இப்படி மாறணும், நான் வீடு கட்டணும், இந்த வேலை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், எல்லாம் கற்பனைகள், ஆசைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க அது நிகழ்காலத்தில் அவங்க செஞ்சதே செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா நிகழ்காலம் மாறாத வரை எதிர்காலம் மாறப்போவது இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இது கர்த்தர் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. இதுல வா என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, என் வழியை நினைச்சு கொஞ்சம் கவுனி. அப்போ இந்த நம்முடைய மனம் என்பது ஒரு அழகான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில், அழகான தோட்டத்தில் ஒருவர் தோட்டத்தை பராமரித்து பண்படுத்தி அதை உழுது நல்ல நிலமாக காய்கறிகள், பழங்கள், மலர்கள் இருக்கக்கூடிய செடிகள் உள்ள ஒரு தோட்டமாக ஒரு உருவாக்கலாம். அப்படி உருவாக்கும் போது அந்த தோட்டம் அவருக்கும் அந்த தோட்டத்தில் மற்றவங்களுக்கும் அது பயனுள்ளதாக மாறும். நல்லா மனம் என்பது ஒரு தோட்டம். ஆனால் இந்த மனதை நம்ம பண்படுத்தாமல் தினந்தோறும் கவனிக்காமல் நம்ம இருப்போமானால் அந்த தோட்டம், மனம் என்ற தோட்டத்தில் வேதனைகள், குப்பைகள், தவறான எண்ணங்கள், தீமையான எண்ணங்கள், முன்னேற்றமே இல்லாத காரியங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கும். அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இதில் ஒரு நம்முடைய மனம் எப்படி செயல்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய மனதை எப்படி மாற்ற வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொண்டு வாழும்போது ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடக்கும். ஒன்றாவது, நம்முடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு கார்டன், ஒரு தோட்டமாக இருக்குது. அதை கல்டிவேட்டட், அதை நாம் சரியாய் பயிரிடுகிறோமா ஒவ்வொரு நாளும்? இன்னைக்கு உங்களுக்கு சரியில்லாத போயிடுச்சு, அதுக்காக இன்னைக்கு நடந்த ஒரு தீமையை நினைச்சிட்டு இருக்காங்க. அதை கர்த்தர் மேல் நினைச்சுங்க, ஒப்பு கொடுத்துருங்க. ஒப்பு கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? நாளைக்கு நான் இப்படி செய்ய போறேன், இந்த காரியத்தை இப்படியாக நான் மாற்றப் போகிறேன். உங்களுடைய எண்ணங்களிலே ஏன் நம்முடைய வாக்கு தத்தங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளோ முயற்சி பண்ணுறேன் பாஸ்டர், ஆனால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை என்னால் பார்க்க முடியல, ஒரு மகிழ்ச்சியை என்னால் பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா நீங்கள் இன்னும் இந்த மனத அளவில் தேவன்கிட்ட நெருங்கி வரலாம். ஒரு உதாரணத்து மூலமாக நான் உங்களுக்கு நான் விலகி காட்டுறேன். பாருங்கள், யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் முதல் வாசிப்போம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. என்ன ஜெபம் பண்ணா? எப்படி ஜெபம் பண்ணா? அவன் ஜெபிக்கும் போது மழை பெய்ஞ்சிச்சு. அவன் திரும்ப மழையை நிறுத்தவும் செஞ்சான், மழையை பெய்யவும் பண்ணான். எப்படி நடந்துச்சு? முதலாவது, இந்த எலியா கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டான். இதுதான் ஆவி. நம்ம ஆவியில தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் தேவனுடைய 6000கணக்கான வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஏன் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறல? அதுக்கு எங்கே நடக்குதுன்னா, உன் நினைவு எப்படியோ அப்படி அவனும் மாறுகிறான். உங்களுடைய மனதிலே அந்த காரியத்தை நீங்க வேலை செய்ய வேண்டும். பாருங்கள், இதை 1 ராஜாக்கள் புஸ்தகம் எப்படி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது, அவனுடைய மனதை எப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்புகிறான் என்பதை ஒரு அற்புதமான ஒரு படமாக இங்கே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 18வது அதிகாரம்
1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனம் முதல் நம்ம கொஞ்சம் கவனமாக கவனிக்க போகிறோம். இங்கே ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற இந்த பகுதிகள் இங்கே செயல்படுகிறதை நாம் கவனிக்கலாம். பாருங்கள், 41ஆம் வசனம் வாசிக்கலாம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போ, போஜன பானம் பண்ணும், பெருமலையின் இறைச்சல் கேட்க. உண்மையாகவே இந்த வார்த்தை சொல்லும் போது பெருமலை இறைச்சல் கேட்கப்பட்டதா? இல்லை. வேதவசனம் சொல்வது, அவரை தழும்புல நீங்கள் குணமானீர்கள். ஆனால் சுகத்தை 2 Corinthians 8:9 சொல்லப்படுகிறது. நம்முடைய கர்த்தர் கிருபையாக இருந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தருத்திரத்தினால ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு. அப்போ நம்ம இன்னும் ஐஸ்வர்யம் ஆகிட்டோமா? கிறிஸ்துக்குள் எப்போதும் நம்மளை வெற்றி சேர்க்க பண்ணுகிறோம். அன்பில் பயம் இல்லை, மறுபடியும் பயப்பட நம்ம அடிமத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா பிதாவே, பயத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, தருத்திரத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. பாவத்துக்கு மறுத்தவன் அது எப்படி பிழைப்பான்? கிருபை கீழ்படுத்தக்கூடிய பாவங்கள் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போ இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்குது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஏன் அது நிறைவேறலை? இப்போ எலியா சொல்கிறான், கர்த்தருடைய வார்த்தையை எப்படி சொல்றான், பெருமலையின் இறைச்சல் எனக்கு என்ன செய்கிறது, கேட்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வாக்குத்தத்தங்கள் நம்மக்கிட்ட ஆண்டவர் பேசணும்னா வாக்குத்தத்தங்கள் பெற்றுக்கொண்ட உடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அது காணல, அது வெளிப்படலை, அது இன்னும் நம்ம காணலையே அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தங்கள் பெற்றுக்கொள்ளும் போது எப்படி இருக்குன்னா, அந்த கற்பாறை மேல் விழுந்த அந்த விதை போல மகிழ்ச்சி வந்துடுது, உற்சாகம் வந்துடுது. ஆனால் சூழ்நிலைகள் பிரச்சனைகள்லாம் வரும்போது, இப்போ ஒரு பொருளாதார நெருக்கடியோடு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ அநேக காரியங்களுக்கு கடன் கொடுப்ப, நீயோ கடன் வாங்காதிருப்ப, நீ ஒரு கிறிஸ்து இயேசுக்குள்ள நீ ஒரு ஐஸ்வர்யவான் அப்படிலாம் சொல்லப்படுது. ஆனால் இப்போது வாழ்க்கை ஊடாக நம்ம போகும்போது பிரச்சனைகள் வருது, நெருக்கடிகள் வருகிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஏன்னா வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறது, ஆனால் நம்ம மனதில் பல விதமான கேள்விகள் வருது. இதான் தேவனார்ப்பணம், தேவனும் பாவம் செய்யான். இவங்க மனதில் தவறான எண்ணங்கள் வருது. ஏன் மனதை மறுரூபப்படுத்த வேண்டும்? அதை எனக்கு கடைசி சொல்ல போகிறேன். மனதில் ஏன் நம்ம ரொம்ப மனதை கவனிக்கணும்? இந்த மனிதன் என்பவன் விழுந்து போன பிற்பாடு இந்த மனம் எப்படி சிலூப்ராய்த்து முதல் அவனுடைய மனம் பிசாசினால் தாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஆண்டவர் சொன்னாரு, உள்ளுக்குள்ள போகிறது ஒன்றும் உடைய செயல்படுத்தாது, உள்ளிருந்து வெளியே வர்றது தான் உள்ளிருந்து. அவனுடைய மார்க் 7ஆம் அதிகாரம் சொன்னது, பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேஸ்தனம், களவு, பெருமை, கபடு, தூசணம், துஷ்டத்தனம், இவைகள் வந்து நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கலாம். உள்ளுக்குள்ள போகிறது ஒன்று நம்ம வாழ்க்கையை கெடுக்கலையா? இந்த பொல்லாத எண்ணங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை செய்யணும். அப்போது அதில் தான் ஆண்டவர் சொன்னால், எல்லா காவலும் இதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்றுக்கொள். இப்போ நமக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஏற்றுக்கொண்டிருக்க தேவட பிள்ளைக்கு ஒரு அற்புதமான சத்தியம் நமக்கு கொடுக்கப்படுறது. எங்களுக்கும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாங்க. ஆனால் இந்த மனதை கவனிக்கலைன்னா, விழுந்து போன மனிதனுடைய மனம் எப்படி இருந்துச்சோ அப்படிதான் உங்களுடைய மனமும் இருக்கும். அதே எண்ணங்கள், தோல்வி, பயம், கசப்புகள், அன்பற்ற எண்ணங்கள் இதெல்லாம். ஏன்னா நம்ம வந்து அதை வந்து ஏன்னா ஒரு நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி செடியை போடுறீங்க, சில மாதங்கள் நல்லா பலம் கொடுக்குது. ஒரு தக்காளி செடி வந்து 10 வருஷம் இருக்குமா? இருக்காது. திரும்ப என்ன செய்யணும்? வேற விதம் போடணும். புரியுதுங்களா? அதே போல நம்முடைய எண்ணங்களை தேவனுடைய வார்த்தையை கொண்டு தினந்தோறும் மறுரூபப்படுத்தணும். நம்ம மறுரூபப்படுத்தலைன்னா பொல்லாத காரியங்கள் நம்மளை அது வந்து நெஞ்சிடும், வேற மாதிரி மறுரூபப்படுத்தும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பெரிய திட்டங்களை பார்க்க முடியாது, பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. நம்ம ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தில் வாழணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த பகுதி மாத்திரம் உங்களுக்கு நான் புரியுமான்னு சொல்றேன். நீங்க அப்படி கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுடைய ஜெபத்துக்கு அனைத்துக்கும் பதில் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட்.
ஏன் உங்களோட வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில ஏன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல? ஏன் நம்முடைய வாக்குத்தத்தம் உன் பாதையெல்லாம் நெய்யாய் பொழின்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. நீ உன்னதத்தில் இயேசுவோடு கூட அமர்ந்திருக்கிறன்னு சொல்லியிருக்காரு. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொல்லியிருக்காரு. ஏன் ஏன் எல்லாத்துக்கும் ஒரு உங்களுடைய நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதிலை நீங்க அனுபவிப்பீர்கள். எங்க அனுபவிப்போம் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறான். அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறான் எலியா. பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, ஆகாப் போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையில் பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. இங்கதாங்க இருவர் ஒருமனப்பட்டிருந்தார். ஒரு மனம். அவன் பாருங்க, தலையை குனிந்த என்னன்னா ஒரு மனம். இன்னைக்கு நம்ம கர்த்தர் நம்ம கூட அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து பேசியிருப்பார். நம்மளால ஒரு மனம் பட முடியாது. அதான் ஒரு மனம். அதான் எங்க தாக்குறான்னா மனதிலே தாக்குவோம். பாருங்க, நம்மளால ஒரு கண்களை மூடி ஒரு அமைதியாக தேவ சமூகத்தில் அதிக நேரம் உங்களால் உட்கார முடியலன்னா நீங்கள் மனதை ரொம்ப கவனிக்கணும், மனதை சீர்படுத்தணும். ரைஸ்லாம் மனதில் வேத வசனத்தை அப்படியே கொண்டு வரணும், தேவ பிரசனத்தை கொண்டு வரணும். நல்லா பாடி துதிச்சு ஒருமனப்படலாம். இவன் பாருங்க, அவன் குனிந்து ஒருமனப்பட்ட போது இந்த மனதில் தான் ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது. எங்கன்னா வேத வசனம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் கிறிஸ்துவின் உண்மை என்று விளக்கப்படுமோ என்று நான் பயந்து இருக்கிறேன். இப்போ மனதில் தான் மனுக்குலம் விழுந்தது. ரைஸ்லாம் இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்வை ஆண்டவர் இவர்கள் கொடுத்திருந்தாரு? நிறைவு, தாராளம், ஏராளம், சம்பூர்ணம். வியாதினா என்னன்னு தெரியாது ஆதாமுக்கு, பற்றாக்குறைனா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்வு தேவன் தன்னுடைய சாயல்படியாக உருவாக்கி இருந்தார். அவர்களை பிளஸ் பண்ணியிருந்தாரு. நீங்க தான் இந்த பூமியே நீங்க ஆளுகை செய்யணும், நீங்க தான் ஒரு அத்தாரிட்டி, டொமினியன், எல்லாத்தையும் சொல்லி வச்சிருந்தாரு. ஆனால் பாருங்கள், கவனிங்கள், நடந்தது என்னன்னா, மனதில் பிசாசு தாக்கினான். மனதில் ஏவாள் மனதை அவ எங்க தாக்கு நடக்குது? இவங்களுடைய நிறைவிலிருந்து குறைவுக்கு வந்துட்டாங்க. பரிபூர்ணத்திலிருந்து, சம்பூர்ணத்திலிருந்து, சுகத்திலிருந்து கீழே வந்துட்டாங்க. மனதில் தாக்குதல் நடந்துச்சு. இன்னொரு நச்சரி சொல்றேன், அதே மனதை கொண்டு அது மறுபடியும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை கொண்டு நாம் பரிபூர்ணம், சம்பூர்ணம், நிறைவு, சுகம், வெற்றி, நல்வாழ்வுக்குள்ள நம்ம வர முடியும். பிரேசலா அதனால்தான் கிறிஸ்துவின் உண்மை என்று விளக்கப்படுமோ என்று நான் உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். ஏவாளுடைய மனதை அவன் தாக்கினான். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, எல்லாருக்கும் இதயத்தை காத்து சொல்லுங்க. என் கூட செஞ்சு, எந்த மனதினால மனுக்குள்ள விழுந்துச்சோ கிறிஸ்துவுக்குள்ள வேத வசனத்தை வச்சு அதே மனதினால நான் வெற்றி பெறுகிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க, மனதிலே வெற்றி, மனதிலே செழிப்பு, மனதிலே சந்தோஷம், மனதிலே தைரியம், மனதில் ஆரோக்கியம். ஒன்றும் இல்லைங்க, உங்க மனதில் ஒரு ஆரோக்கியம் வந்துச்சுன்னா உங்க சரீரத்தில் ஆரோக்கியம் வந்துடும். ரைட்ஸா? ஒரு மனதில் நீங்க அவங்களை மன்னிக்க போறேன் அவங்க தீர்மானம் பண்ணிட்டு சொல்லுங்க, மன்னிச்சிருவீங்க. ரைட்ஸா? அதை புரிந்து கொள்ளுங்க. அப்போ இங்கே பாருங்க, ஒருமனப்படுகிறான். அப்போ ஜபத்துக்கு வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னா முதலாவது எங்கதான் நம்ம வேலை செய்யணும்? மனதில். ஒரே காரியத்தை எடுத்துக்கணும். இவன் எந்த காரியத்துக்காக எலியா இங்கே எடுக்கிறார்? தேசத்துல மறுபடியும் மழை பெய்யும். ரைஸ்லாம் ஆண்டவன் சொல்லிட்டார், மழை பெய்யுன்னு சொல்லிட்டார். போகிறோம், ஆகாபுக்கு தன்னை காட்டிட்டான். ஆகாபுக்கிட்ட பேசிட்டார் எலியா. இப்போ ஒரே காரியம். அதனால பாருங்க, இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் ஒரே காரியத்தை அடிக்கணும். இப்போ உங்களுக்கு பொருளாதாரத்துல தான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் எனக்கு கடன் மேல கடன், பணம் பிரச்சனை, ரொம்ப நான் அவதிப்படுறேன், எல்லாம் எந்த காரியம் செஞ்சாலும் ஒன்றும் ஆகலை அப்படின்னா அந்த பண பிரச்சனைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எந்த பகுதியிலே தீர்வு சொல்லியிருக்காரு அந்த வசனமாக எடுக்கணும். இல்லையா? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார். வானத்தின் பலகனை திரும்ப இடமில்லாத போக மட்டும் உடனே நான் சொல்லிப்பேன்.
இப்போ நீ போகி நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. நீ கிறிஸ்துவுக்குள் ஒரு ஐஸ்வர்யமான இருக்கிற ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அறிந்து ஆசீர்வாதத்துக்காக நம்ம அழைத்திருக்கிறார். இப்போ ஒரு வியாதி தான் உங்களுக்கு பிரச்சனைனா வியாதியின் வாக்குத்தத்தங்கள் எடுத்து அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குத்தத்தங்கள் எடுக்கணும். வியாதிக்கு பதிலாக இப்போ பாவ பிரச்சனை தான், அப்போ நான் பரிசுத்தத்தை குறித்து வாக்குத்தத்தங்கள் எடுங்க. பயம்தான் எனக்கு பிரச்சனை பாஸ்டர், பயத்துக்கு ஒரு தீர்வு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மறுபடியும் பயப்படுகிற மனிதனத்தின் ஆவியே கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியே கூடாது. இப்போ என்ன பண்றான் எலியா, மழை பெய்யணும், பெருமழை இறைச்சல் கேட்கப்படும். அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள ஊடாகி அதான் சொல்றாங்க, தாட்ஸ் இமாஜினேஷன் ஸ்ட்ராங் ஹோல்ட். எண்ணங்கள், கற்பனைகள், அரண்கள். இது மூலமாக தான் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை இது மூலமாக செயல்படும். உங்களுடைய எண்ணங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள அப்படியே வரும். அந்த எண்ணங்கள் கர்த்தருடைய வார்த்தை எப்படி உங்களை கற்பனை பண்ணணும், உங்கள் குடும்பத்தை கற்பனை பண்ணணும். அதுவே நன்மையான கற்பனையாக அரணாக மாறணும். நான் தேவனுடைய பிள்ளை தான், நான் ஒரு நீதிமான் தான், நான் ஒரு பரிசுத்தவான் தான், நான் இதிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். இது உங்களுடைய எண்ணங்கள் அரணாக மாறணும். பிசாசு அப்படிதான் கொண்டு வருவான். எண்ணங்கள், கற்பனைகள், அரண். பாருங்க, நீங்கள் நிறைய பாவத்தை விட முடியல. ஏன் அப்படின்னா அவங்க அதில் ஆழ் மனதில் அது பதுங்கிடுச்சு. விட முடியாது என்று அவங்க சிந்தை இணைஞ்சிட்டாங்க, வளர்த்துக்கிட்டாங்க. இல்லை, கர்த்தருடைய ஆவியானது இங்கே அங்கே உண்டு, விடுதலை உண்டு. பேசலாம். இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டாவது பாருங்க, இவன் ஒருமனப்படுறானா. இப்போ அடுத்த வருஷம் பாருங்க, தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். பாருங்க, மனதில் ஒருமனப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் எலியா. ஃபர்ஸ்ட் வந்த பதில் என்னது? ஒன்றும். இங்கதான் பிசாசு உங்கள் மனதில் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, நல்ல வசனத்தை வாசிப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க, காலேஜ் போவோம், பைபிள் ஸ்டடிக்கு போவோம், ஆராதனைக்கு போவோம், எல்லாம் செய்வீங்க மனதில். ஆனால் மனதில் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் உடனே நடக்காது. உடனே நடக்காதனால இல்லை தான் முதல்ல தான் பதில் வருது, இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்ய, கொஞ்சம் மனதை அசைப்போம், எல்லாம் உற்சாகமாக பாருங்க. நீ பாருங்க, புத்தாண்டு அன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் வர இருக்கு. ஏன்னா அன்னைக்கு புத்தாண்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. வசனங்களை வாக்குத்தத்தங்களை எடுக்கும்போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. காலை முடிஞ்சோடனே சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தாரு. அப்போ ராத்திரியில் என்ன பதிவு இருக்குது? வசனம். வயசுல அது உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தை கொடுத்தாங்க, உங்கள் சபையில் என்ன பிரசங்கம் பண்ணாங்க. அப்போ வார்த்தையை கொடுத்து ஒரு நாள், 2 நாள், 1 வாரம் அப்படியே. அதுக்கு நம்ம அவ்வளோ நினைச்சு இப்போ அவனுக்கு பதில் வந்தது எல்லாம் இல்லைதான். ஆனால் மனதை அவன் ஒருமனப்படுத்தினான். அல்லேலூயா. அந்த வார்த்தையை விட்டு நகரக்கூடாது. இன்னைக்கு காரணம் நான் ஒரு காரியம் நான் யோசிச்சுட்டு உட்காந்துங்க, பைபிள் ஸ்டடி வரதுக்கு முன்னாடி உட்காந்து வரணும்னா இந்த நான் நிறைய காரியம் மற்ற காரியங்கள் நீங்கள் பேசணும்னு வச்சுட்டு வந்தேன். எனக்கு ஆண்டு இதை பொறுத்து பேச சொன்னேன். இப்போ ஆண்டு சொன்ன ஒரு காரியம், ஒரு காரியத்தில் நீ வெற்றி பெற்று பழகிட்டேன்னா அடுத்தடுத்து எல்லா காரியங்களையும் வெற்றி பெற்றுவார். பிரேசலா. நீங்கள் ஜெபத்துக்கு பதிலை பெற்று நீங்கள் கர்த்தர் இடத்துல பழகி கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி இருந்து குழம்பிக்காய் ஒரு காரியத்தை எடுங்க, அது வாக்குத்தத்தோடு போய் ஆண்டவர் சமூகத்தில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை காத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் சொல்லுது, நீ போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய். நம்ம கூட இருக்கிறவங்க இல்லை நம்ம சந்திக்கிற நபர்கள் சொல்லுவாங்க, நீ என்ன கர்த்தரை தேடுன, உனக்கு என்ன கிடைச்சிருச்சு. இப்போ எலியா அவன் வேலைக்கான கொடுத்த பதில் தெரியுமா? நீ இன்னும் பரிபூர்ணமாக வைப்பார். அல்லேலூயா. நம்ம பதில் எப்படி பேசணும் தெரியுமா? நம்ம கிட்ட பேசுறவங்ககிட்ட நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா எங்களை உயர்த்துவார், நிச்சயமா நான் காண்பேன். அப்படி பேசணும். நம்ம என்ன செஞ்சிருவோம் தெரியுமா? ஆமாங்க அக்கா, நீங்கள் சொல்லுறது உண்மைதான், நீங்கள் நினைக்கிறோம். நம்ம மனதை மாற்றிடுவான், சோர்வுக்குள்ள ஆக்கிடுவான், நம்முடைய திட்டங்கள் தரிசனங்களும் ஒன்றுதான் ஆக்கி விட்டுருவான் விசுவாசம். நீங்கள் ஏவாளுடைய மனம் வஞ்சிக்கப்பட்டது போல இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு நச்சரிவு தெரியுமா? அப்படின்னு சொன்னாரு,
அப்பா விழுந்தது மனதினாலதான், எழும்புவது மனதால. ஜீசஸ் தோற்று போனது மனதாலதான், நீ வெற்றி அடைவதும் மனதாலதான். சம்பூர்ண பரிபூர்ணத்தில் ஏதனை விட்டு விலகி தரத்துக்குள்ள வந்ததும் மனதினாலதான். திருமணம் செழிப்புக்குள்ள வரும்போதும் மனதினாலதான். அல்லேலூயா. அதெல்லாம் பாருங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டு. அவங்களுடைய மனதை உயிர்ப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் வாக்கு தத்துவம், நான் உங்களது எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாரணை அப்படியே மனதை. ஏன்னா மனதால தான் இந்த காரியங்கள் மனதை மாற்றும். இவன் பாருங்க, நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். நீங்கள் உங்களுக்கு எதிராக வர சிந்தனைக்கு நபராக நட்டப்பட உங்க சிந்தனை உங்க கூட பேசும். என்ன இத்தனை ஆண்டு நீ ஆண்டவருக்குள்ள வாழ்ந்து என்னத்தை நீ கண்ட, உனக்கு என்ன பதில் நிறைவேறிச்சு, உங்க சிந்தனையை பார்த்து பேசுங்கள். நீ இன்னும் 7 தரம் போய் பார், நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. பெரும் மலையின் ஆசீர்வாதத்தை பெரும் சத்தத்தை நான் கேட்பேன், நான் சுகத்தை கேட்பேன், வெற்றியை அனுபவிப்பேன், நல்வாழ்வை அனுபவிப்பேன். நாங்கள் இப்போது இருக்கிறத பார்க்கிற 1000 மடங்கு பலகி பெருகுவோம். நான் கேட்பேன். போய் பார், இன்னும் 7 முறை பார். இப்ப பாருங்க, அடுத்தது 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் பாருங்க, சின்ன மேகம் எழும்புகிறது. ஆவியில கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை ஃபர்ஸ்ட் படித்து கொள்ளணும். இப்போ மனதில் வேலை செய்யணும். இந்த மனம் என்பது வெளிமனம் உள்மனம் இல்லாமல் வெளிமனம் ஆழ்மனம். இந்த ஆழ்மனதில் ஒரு காரியத்தை நம்ம பதிக்கணும்னா நம்ம வாயினால நம்ம சிந்திச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரு, வெளிச்சம் உண்டாக. இதயத்தில் இருந்த இதயத்தின் வாயினை செய்யும் பேசும். இவன் போய் என்ன பண்றான், ஒவ்வொரு இடையும் அந்த வேலைக்கு அவங்க சொல்லியிருப்பான். ஆனா இவன் மனசுல கண்டிப்பா மழை பெய்யும். இப்போ உங்க மனம் இந்த வெளிமனம் எப்படி இருக்குன்னா, இந்த 5 புலன்களால் செயல்படும். நம்மளை பல பேர் நம்ம உற்சாகப்படுத்தலாம், சில பேர் நம்மளை என்ன செய்யலாம், எதிர்மறையாக பேசலாம். இதெல்லாம் செயல்படும். அதாவது உண்மையை சொல்லும். இப்போ மழை பெய்யுதுன்னா மழை பெய்யுது, வெயில் அடிக்குதுன்னா வெயில் அடிக்குது, உண்மை. ஆனால் சத்தியம் என்பது உண்மையை காட்டிலும் பெரியது. அல்லேலூயா. சத்தியம் என்பது மாறாது. உண்மை கூட இன்னைக்கு காலைல வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு, மதியானம் மழை பெஞ்சிச்சு. ஆனால் சத்தியத்தை அறிவிக்கிற சத்தியங்களை விடுதலையாக்கும். இப்போ ஒரு காரியத்தை நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். நன்மை நடக்கிறதுக்கு முன்பாகவே ஆபிரகாமுடைய பெயரை ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. ஜாதிகளின் தகப்பன், நான் ஜாதிகளுக்கு தகப்பன். நான் ஜாதிகள் எத்தனை பேர் சிரிச்சிருப்பாங்க. நம்ம இப்பயே பேச ஆரம்பிச்சிருக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பேன். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஐஸ்வர்யவான் தான். நமக்கு கடன் இருக்கலாம், இப்போ நம்முடைய நிலைமையெல்லாம் எதிர்மறையா இருக்கலாம். ஆனால் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை எலியாவை போல ஒருமனப்பட்டு இல்லை நடக்கும் வெளிமனதில் பேசிட்டு இருக்கிறான். இப்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த மேகம் தான் உங்களுடைய ஆள் மனதில் பதியுது. அவனுக்கு ஒரு நிச்சயம் வந்துச்சு. உங்க மனதில் ஒரு நிச்சயத்தை கர்த்தருடைய ஆவியான கொடுப்பார். அது வரை நீங்க தொடர்ந்து ஜெபிக்கணும். உங்க மனதில் இந்த காரியம் நிறைவேறும் என்று ஒரு நிச்சயத்தை கொடுப்பார். அது வரை. அதனால்தான் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்ட. இங்கிலீஷ்ல பொருள்னா, நீ கேட்டுக்கொண்டே இரு. அல்லேலூயா. நீ தட்டிக்கொண்டே இரு, நீ தேடிக்கொண்டே இரு. கண்டினியூ டென்ஸ்ல. அல்லேலூயா. அப்போ ஏதோ ஒரு நாள் ஜெபிச்சோம், பதில் அப்படி எந்திரிச்சு வரக்கூடாது. அல்லேலூயா. கருமை பருவத்திலே எலியா ஏறினான். நாம் இன்னைக்கு கல்வாரி சிலுவையில கிறிஸ்து செய்து முடித்ததை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. சிலுவையை விட்டு இயேசு கிறிஸ்து இறங்கவில்லை. அல்லேலூயா. அவர் சிலுவையை வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அது போல நம்ம தேவனுடைய சமூகத்தில் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். உண்மையாவே சொல்றேன், என்னுடைய ஆவியில் நான் உணர்ந்தேன். நீங்க நம்ம ஒருமனப்பட்டு ஒவ்வொரு ஜெபத்துக்கு இன்று முதல் பதிலை நாம் காண்போம். பிரைஸ் காட். இன்று முதல் வெற்றியை காண்போம். இன்று முதல் மிகப்பெரிய சமாதானத்தை காண்போம். எது நம்முடைய வாழ்க்கையை தடையா இருந்துச்சோ அதை உடைப்போம். பிரைஸ் காட். என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு மனம், வெளிமனதின்
இந்த வெளிப்பிரகாரமான செய்திகள் வந்தாலும் அந்த ஆள் மனதிலே அந்த கையளவு மேகம் எழும்பும் வரை அந்த மேகத்தை பார்த்த உடனே அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அல்லேலூயா. அதான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் இன்னைக்கு நம்ம நம்பிக்கை லெவலில் இருக்கிறோங்க. விசுவாசம் எப்படி தெரியுமா? இப்போ கண்ணால இல்லை, ஆனால் நடக்கும். பிரைஸ்லா கண்டிப்பாக இது என்ன செய்யும்? நடக்கும். அப்படி ஒரு நிச்சயம் உங்களுக்கு வரும் வரை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில காத்துக்கணும். உங்கள் மைண்டை செட் பண்ணணும். அது வர வெற்றி பெறும் வரை, வெற்றியை நான் காணும் வரை, அந்த வெற்றியை நிச்சயம் உங்களுக்குள்ளாக அந்த மனதிலே பதியும் வரை. இப்போது இவனுக்குள்ளாக அந்த கையளவு மேகத்தை பார்க்குறான். அவ்வளோதாங்க. மனதில் உண்மையாகவே கர்த்தர் உங்களை குணமாக்குவார், குணமாக்கி இருக்கிறார் அப்படின்னு நம்பிட்டீங்கன்னா சுகமாயிருவீங்க. கர்த்தர் நீ ஐஸ்வர்யமானாக வைச்சிருக்காரு. அதெல்லாம் நீ காலையில் சொன்னார், ஆண்டவரே நீ விடுதலை ஆக்கப்பட்டார் என்ற சிந்தனையை வளர்த்துக்கொள். பிரைஸ்லாம் நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு விடுதலை தேவை என்று எண்ணுகின்றீர்களோ அந்த பகுதியில் நீங்கள் ஏற்கனவே விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரைஸ்லாம் சில வசனங்கள் மட்டும் வாசித்து நான் அந்த பகுதி இப்போ கடைசி பார்த்தீங்கன்னா, அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. அல்லேலூயா. உங்களுக்குள்ள மாத்திரம் நிச்சயம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. இதான் விசுவாசிக்கவனுக்கு எல்லாம் உங்களை கூட காரியம். நம்ம இன்னும் அந்த விசுவாசத்து லெவல் வரல, அதாவது பார்க்கல, ஆனா உங்களுக்கு நிச்சயம் வரும். அல்லேலூயா. பிரைஸ்லாம். இப்ப பாருங்க, நீ விடுதலையாக்கப்பட்ட சிந்தையை நீ வளர்த்துக்கொள். எந்த பகுதியில் விடுதலை வேண்டும் என்று நீ எண்ணுகிறாயோ அந்த பகுதியில் நீ ஏற்கனவே விடுதலையாக்கப்பட்டவன். பிரைஸ்லாம். இந்த நாளில் இந்த நிமிடத்தில் நான் இப்படிப்பட்ட சிந்தனையை வளர்த்துக்கொள்ள போகிறேன். பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. 6ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டு இருக்கின்றானே. பாவத்தின் விளைவுதான் தருத்திரம், பாவத்தின் விளைவுதான் சாபம், பாவத்தின் விளைவுதான் பயம், பாவத்தின் விளைவுதான் வியாதி. இப்ப என்ன பண்ணப்படுகிறது? மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி. நீங்க சொல்லுங்க, காரணம் யோசிச்சு பார்த்தேன். உங்களுக்கு கடன் இருக்குமானால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு நற்செய்தி சொல்றாரு, கடனிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில பயம் இருக்குமானால் அந்த பயத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில மனசோர்வு இருக்குமானால் அந்த மனசோர்விலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டவன். நீ ஒரு விடுதலையாக்கப்பட்ட சந்ததி, நீ விடுதலையாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி. என் வீட்டில் எப்போ சண்டை சச்சரவு தான், வேதனை தான் அப்படின்னு இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க, அந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். Glory to Jesus. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டு இருக்கின்றானே. இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன். 18 பாடல், பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு. அப்ப நீங்க விடுதலையாக்கப்பட்டவர்கள். இன்னொரு வசனத்தை பாருங்க, 22, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதனால் பரிசுத்தமானவர்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். திரும்ப 7:7 கடைசி பகுதியை பார்க்கும்போது 7வது அதிகாரத்தில் 6வது வசனம் கடைசி பகுதி வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டு இருக்கின்றோமே. விடுதலை ஆகிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது, விடுதலையாக்கப்பட்டு. ஆனால் விசுவாசத்துக்கு போய் பார்த்தீங்களா, நான் ஆரம்பத்தில் ஒரு கதை சொன்னேன். அந்த குட்டி யானையை சங்கிலினால் கட்டி 5 அடிக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிற மனதில் நின்றுட்டாங்க, பதிச்சுட்டாங்க. திரும்ப சங்கிலி எடுத்துட்டாங்க, கயிறு தான் கட்டப்பட்டிருக்குது. ஆனால் அந்த யானையால் வெளியே போக முடியல. ஏன்னா மனதில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது. சத்துருடைய தாக்குதல் புரிந்து கொள்ளுங்கள் உடைய மனதில். ஆனால் எங்கே மனதினால் விழுந்து போன மனக்குலத்தை மனதினாலே மறுபடியும் உயிர்ப்பிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் கிறிஸ்து இந்த உலகத்தின் முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்குது என்று பிரசங்கித்தார். பாருங்கள், 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே
ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவையின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அப்போ ஒரு விடுதலையாக்கப்பட்ட ஒரு சிந்தையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இப்போ நீங்க ஒரு பிராக்டிக்கலா உங்க வாழ்க்கை கூட வாங்க. உங்க வாழ்க்கை என்ன பிரச்சனை சந்திக்கிறீங்க, சற்று யோசித்து பாருங்க. என்னென்ன பிரச்சனைலாம் எனக்கு இருக்குது. அப்போ அந்த பிரச்சனையெல்லாம் பாருங்க, இல்லைன்னா அந்த பிரச்சனையெல்லாம் எழுதுங்க. எழுதிட்டு மொத்தமாக போடுங்க. இத்தனை பிரச்சனை இருந்தும் நான் விடுதலையாக்கப்பட்டவன். சொல்லுங்க, நீ விடுதலையாக்கப்பட்டவனா? விடுதலையாக்கப்பட்ட சிந்தையை வளர்த்துக்கொள். நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஏன் நம்முடைய மனதை காத்துக்கொள்ளணும்னா ஒரு 5 நிமிடம் சொல்லி நான் முடிச்சிடறேன். மனதை தினந்தோறும் நம்ம கவனிக்கணும். அப்படி கவனிக்கலைன்னா அந்த மனதில் உள்ள எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும். பாருங்கள், ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும். Set the mind today. இதான் இன்னைக்கு உள்ள பைபிள் ஸ்டடி. அல்லேலூயா. போன வாரம் உள்ள பைபிள் ஸ்டடி set the mind இந்த நிமிடம். அல்லேலூயா. மனிதன் விழுந்து போன மனுக்குலத்துடைய எண்ணங்கள் ஒவ்வொரு நாளும் நித்தம் எப்படி இருக்குதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஏற்கனவே நம்ம எப்படி செட் பண்ணணும்னு சொன்னேன் நான் போன வாரங்களில். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரை சொல்லியிருக்கிறேன். எப்படி கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகளை வைத்து, அதுக்கு 5 வகையான ஆசீர்வாதங்களை வைத்து, அதுக்கடுத்து நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாயிருக்கிறது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவின் சிந்தையை நம்ம பெற்றிருக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம கிறிஸ்துவுக்குள் நம்ம யாரு என்ற இதெல்லாம் நீங்கள் கடந்த நாட்களில் அந்த யூடியூப்பில் போய் பாருங்கள். செட் த மைண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா சிறு வயது தொடங்கி நித்தமும் எண்ணங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்கும். ஏற்கனவே சொன்ன 60,000 எண்ணங்கள் ஓடிட்டு இருக்குது. இப்போ நம்ம கவனிக்கணும். இந்த எண்ணத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போது அது கூட ஆவியானவர் பேசுவார். இல்லையா? இப்போ இந்த மாலை நேரத்தில் நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு எண்ணம், எலியா ஜெபிக்க போனான், ஒரு மனதோடு ஜெபிச்சான், பதில பெற்றுக்கொண்டான். இப்போ இது வந்து புதிய தாட்ஸ். ரைஸ்லா இந்த எண்ணம் உங்களுக்கு விதைக்கப்படுது. புரிந்து கொள்ளுங்கள். இது போல நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நல்வார்த்தையினால் நம்ம எண்ணங்களை என்ன செய்யணும், அப்டேட் பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது எப்படிதான் இருக்கும், பொல்லாத சிந்தனை. அதனால பாருங்க, சரிங்க பாஸ்டர், நான் எண்ணங்கள்லாம் கவனிக்கல, நேரம் பாஸ்டர், நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லையா? ஆனால் அப்படி நினைக்கும் போது உங்கள் எண்ணங்கள் கர்த்தரை துக்கப்படுத்தும். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரதமான பாக்கியம். இப்போ இங்கே போட்டுருப்பாங்க. அடுத்த வருஷம் வாசிக்கலாம், 6வது வருஷம். ஏன் எண்ணங்களை கவனிக்கணும்? எண்ணங்களை கவனிக்கலைன்னா நம்முடைய எண்ணங்கள் நாம் தேவனை நம்ம என்ன செய்வோம், துக்கப்படுத்துவோம். 6வது வசனம், தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டார். மனிதனை ஒரு கிடமாக உருவாக்கினார். நீங்கள் மனிதன் ரோட்டில் குடிச்சு நடு ரோட்டில் பிச்சைக்காரன் போல ஒவ்வொரு மனிதனும் தேவ சாயலுங்க. கிறிஸ்தவன் மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சாயல். மனிதன் ஒரு கிரீடம், ஒரு அத்தாரிட்டி உள்ள ஒரு ஒரு ஹியூமன் பீயாக ஆண்டவர் உருவாக்கினார். ஆனால் நீங்கள் மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தர் மனஸ்தாபப்படுறாரு, பூமி எந்தாலும் நான் உருவாக்கணும். ஏன்னா அவர் எண்ணங்கள் கர்த்தர் என்ன செய்யுது பாருங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைங்க, நம்ம ஆண்டோட பிள்ளை தான், நம்ம ஆவியான கிறிஸ்து நம்மளோட கூட தான் இருக்காரு. ஆனால் நம்முடைய எண்ணங்கள் ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடாது. அப்போ அதற்காக நம்ம எண்ணங்களை என்ன செய்யணும், கவனிக்க வேண்டும். இன்னொரு காரியம் நான் சொல்றேன். 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். நம்ம எண்ணங்களை ஏன் கவனிக்க வேண்டும்? முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷர் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, இல்லை
மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. ஏன் சின்ன வயசுலயே பிள்ளைங்க வேதவசனம் படிக்கணும் அப்படின்னா, சிறு வயது தொடங்கி அவன் பூமி இருக்கிறான் வரை எண்ணங்கள் பொல்லாதாய் காணப்படுது. அப்போ இது நடுவில் எல்லா காவலும் இருதயத்தை, அதனால்தான் உனக்கு முக்கியமான வேலை ஒன்று இருக்கிறது. அந்த வேலை என்னவென்றால் மனதை காத்துக்கொள்வதுதான். மனதை கர்த்தருடைய வார்த்தை கொண்டு. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், நேரம் இல்லை. மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம். எண்ணங்களுடைய அமைப்பு பாருங்கள். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். என்ன அர்த்தம்னா, உங்களை தோல்விக்குள்ள, சோர்வுக்குள்ள, குற்ற உணர்வுக்குள்ள, பயத்துக்குள்ள, வாழ்க்கையை தடை, உங்கள் எண்ணங்கள் விளைவுதான் நீங்கள் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிற வாழ்வு. Praise God. Hallelujah. பாருங்கள், வாசிக்கலாம். எப்படி மனுஷன் இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். அடுத்தது பொல்லாதாகிய இவைகள் எல்லாம் இது விழுந்து போன மனுக்குலத்துடைய இருதயம். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சொல்றாரு, பிலிப்பியர்ல ஒழுக்கமுடையவையோ, கற்புடையவையோ, அன்புடையவையோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, புகழ்ச்சி எதுவோ, மேன்மை எதுவோ, அதே நீ செட் பண்ணு. அதே சிந்தித்து கொண்டு. இன்னொன்று ஒரு இடத்துல உதாரணம் சொல்லப்படுது, மனிதன் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை பொல்லாத மனிதன் பொல்லாத பொக்கிஷம். இன்னைக்கு நம்ம பாருங்க, விசுவாசமா பேசுற நபர்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஏன்னா அவங்க இருதயம் எப்படி இருக்குது? பொல்லாதவையா இருக்குது. அப்புறம் யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாது. நம்முடைய இருதயம் நல்ல விசுவாசத்தில் நடந்தாதான் நம்ம அந்த பொக்கிஷத்தை எடுத்து அடுத்தவங்க கூட பேச முடியும். அதுதான் ஆண்டவர் சொன்னாங்க. அந்த ஒரு வருஷத்தை வாசித்து முடிச்சிருமா? பைபிள் ஸ்டடி தானே. பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 33 முதல் 37 வரை பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்றார். எப்படி நான் உங்கள் மனது வார்த்தை தான் உங்களுக்கு விளைவை உண்டு பண்ண போகிறது என்று ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷங்களில் சொல்லியிருக்கிறார். அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். இப்ப பாருங்க, உங்க வாழ்க்கையை நல்லதாகவோ வெற்றியாகவோ சிறப்பாகவோ மாற்றிக்கொள்ள உங்க மனதை நீங்க கவனிக்க வேண்டியது. உங்க மனதில் தேவனுடைய வார்த்தையினால உங்க மனதை நிரப்பணும். பாருங்க, அடுத்த வருஷம் பாருங்க, வீரிய பாம்பு குட்டிகளே நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவைகளை நல்ல பாருங்க. விசுவாசமா பேசுகிறார்கள் என்றால் அவருடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையால் நிறைந்திருக்கிறது. கர்த்தர் செய்வாரு. கர்த்தர் கண்டிப்பா எனக்கு உதவி செய்வாரு. கண்டிப்பா நான் இவ்வளவு மாற்றத்தை ஆண்டு உருவாக்குவாரு. இவர் கேட்கறது ஆண்டு சொல்றாரு. அவங்கள பார்த்து பரிசையை சதிசையை பார்த்து சொல்றாரு, பொல்லாதாரி நீங்க எப்படி பேச முடியும்? ஏன்னா உங்க இறுதி என்ன பண்ணப்பட்டிருக்குது? பொல்லாதவையால நிரப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கீழே பிரார்த்தோசனம். இருதயத்தின் நிறைவுல வாய் பேசும் நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார். நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் நம்ம நீதிமான். அல்லேலூயா. நல்ல மனுஷர்கள் நம்ம தான். அல்லேலூயா. நம் தேவனுடைய பிள்ளை உன்னதத்தில் இயேசுவோடு அமர்ந்திருக்கிறோம். அன்பின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இருளின் ஆலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாய் ஜீவ ஊற்று, நம்முடைய வாய் சுத்த வெள்ளி, நம்முடைய வாய் அநேகரை போஷிக்கும். நீங்க கெட்ட மனிதர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நீதிமான். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய மனதை கவனிக்கணும். நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷத்திலிருந்து எதை எடுத்து காட்டுறானா? நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க கண்டுபிடிக்கணும்னா
ஒரு பிரசங்கத்தை கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். பேசலாம் ஒரு மனிதனோடு நீங்கள் பேசுறீங்கன்னா என்னால் ரொம்ப அவிசுவாசமாக பேசுறதுக்காக உட்காரவே முடியாது. அல்லேலூயா. வெட்டி கதையை நம்மளால் கேட்க முடியல. ஏன்னா நம்முடைய இருதயம் எதனால் நிரப்பப்படுகிறதோ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். பேசலாம் பாருங்க, இப்போ நமக்கு ஒரு நபர் பிடிக்கல, அவர் மேல் கஷ்டம் இருக்குது, அவர் மேல் கோபமாக இருக்குது. இப்போ நம்ம அந்த நபர், ஒன்றாவது நபர் நமக்கு பிடிக்கல, ரெண்டாவது நபர் நம்ம சந்திக்க வர்றாரு, அவருக்கும் அந்த ஒன்றாவது நபர் பிடிக்கல அப்படின்னா நம்ம கூட்டணி போட்டு நினைச்சுவாங்க, பேசிடுவாங்க இல்லையா? பாருங்க, ஏனென்றால் இந்த மனதில் அந்த தன்மை இருக்குது, கசப்பு, கோபம், உறுப்பு. அதே போல நன்மை, மன்னிப்பு, வெற்றி அப்படி பண்ணேன்னு. இப்போ ஒருத்தவங்க உங்களை அந்த ஒன்றாவது நபரை பற்றி குறை சொன்னாலும் நம்ம நீங்கள் என்ன சொல்ல தெரியுமா? கிறிஸ்து மன்னிச்சாங்க, நம்மளும் மன்னிப்போங்க. ரைஸ்லா அப்படி ஒரு எண்ணம் வந்துடும். மன்னிப்போம், மறப்போம். கொஞ்ச நேரம் உங்களுக்கு பிற கோபமாக இருக்கலாம், அந்த உடனே மாறிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய இருதயத்தை நீங்கள் நன்மையினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் ஒரு காரியம், இந்த 1 ராஜாக்கள் புஸ்தகத்தை எங்கள் வீட்டில் போய் திரும்பவும் மெடிடேஷன் பண்ணுங்க. முதலாவது வார்த்தையை பெற்றுக்கொண்டான். அவன் ஜெபம் என்பது அவன் முகத்தை அவன் தரையில் படும் அளவுக்கு அப்படின்னா ஒருமனம். பிரைஸ்லாம். அதுக்கடுத்து அவன் அந்த ஒருமனப்படும் போது அவனுடைய அவன் போய்கொண்டிருக்க அந்த கோல், அந்த ஏம், அந்த வெற்றிக்கு எதிராக சில நெகட்டிவ் தாட்ஸ் என்ன செய்கிறது, வருகிறது. ஆனாலும் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரைஸ்லாம். அவன் பரிபூர்ணமாக அதனுடைய பதிலே பார்க்கிறான். பிரைஸ்லாம். பதிலை பார்த்து பெருமலையின் இறைச்சல் எனக்கு கேட்க, இமேஜினேஷன், தாட்ஸ் அண்ட் இமேஜினேஷன் ஸ்ட்ராங் கோல்ட் ஆயிடுச்சு பாருங்க அவனுக்கு. பெருமலையின் இறைச்சல். இப்போ நான் சொல்றேன், ஓ வெளியே மழை பெய்யுது அப்படின்னு சொல்றேன். என்ன பாஸ்டர், சத்தத்தை காணும். அப்போ அந்த சத்தையும் காதில் கேட்க அளவுக்கு அதை நான் என்ன பண்ணிருக்கிறேன், கற்பனை பண்ணியிருக்கிறேன். இங்கே இதுதான் 2 Corinthians 10 சொல்லப்பட்டிருக்கிறது. தாட்ஸ், இமேஜினேஷன், ஸ்ட்ராங் கோல்ட், எண்ணங்கள், கற்பனை. இப்பாங்க ஜெபத்துக்கு போகும்போது அவனுடைய எண்ணங்கள் அவ்வளவாய் கற்பனை ஆயிடுச்சு. ஸ்ட்ராங் கோல்ட் அரணா மாற்றுக்கு தான் அவன் மனதை ஒருமனப்படுத்தலாம். பிரேசனால் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் நான் வெற்றி சிறக்க பண்ணுகிறார், கர்த்தருடைய கரை என் மேல் இருக்கிறது, நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. செட் தி மைண்ட். நான் இந்த நாளை நான் செட் பண்றேன், இந்த நாளில் எனக்கு நன்மை நடக்கும், இந்த நாளில் கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கிறது, இந்த நாள் முழுவதும் நான் பாதுகாப்பா இருக்கிறேன். பிரேசனால். எப்படி செட் பண்ணணும் தெரியுங்களா? எபிரேயர் போட்டு 1000 தேவ தூதர்கள் இடத்துல வந்து சேர்ந்தீர்கள். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகி இயேசுவிடத்தில் வந்து சேர்ந்தீங்க. ஆபேலிடத்தை பேசுறதை பார்க்க நன்மையாக பேச எடுத்ததற்கு வந்துட்டேன். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். செட் தட் டுடே. பிரைஸ்லாம். எல்லாம் கண்கள் பிடிச்சோம். சர்வவல்லமை தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். உங்களுடைய கிருபைக்காக கோடி சொல்கிறோம். எண்ணங்களால் நாங்கள் ஒருமனப்பட்டு வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு பதிலை காணப்போகிறோம். ஐயா, எலியா என்பவன் எங்களை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோம், கருத்தாய் ஒருமனப்பட்டு ஜெபித்த போது பதிலை அனுபவித்தது போல பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால என் கூட சேர்ந்து சொல்லுங்க. சிறு பிராயத்து முதல் இந்த நாள் வரை என்னுடைய மனதில் இருக்கிற எல்லா பிசாசுடைய தாக்குதல் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால நீங்கி போவதாக. பயமான எண்ணங்கள், சோர்வான எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால நான் டெலீட் பண்றேன், நான் ரத்து செய்கிறேன். சொல்லுங்க. எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது, அன்பின் சிந்தையை நான் பெற்றுக்கிறேன், வெற்றியின் சிந்தையை நான் பெற்றுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். என் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நான் விடுதலையின் சிந்தையை பெற்றிருக்கிறேன். சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால எல்லா கடனிலிருந்து, எல்லா வியாதியிலிருந்து, எல்லா பற்றாக்குறையிலிருந்து, எல்லா பயத்திலிருந்து, எல்லா மனசோர்விலிருந்து, பாவத்திலிருந்து நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் விடுதலையாக்கப்பட்டவன். கரங்களை தட்டி சர்வலோக தகப்பனே, இந்த பைபிள் வந்துட்டு ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கிறேன். இந்த யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாய், வாட்ஸ்அப் மூலமாய் கவனித்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கிறேன். மனதை மாற்றுங்க, கர்த்தருடைய கிருபைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.